இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தலாமா? வணக்கம்ண்ணா. வணக்கம். ஓகே, நான் சூர்யா சார் வந்து இப்பதான் ரீசெண்டா ஒரு செம்ம பெரிய ஹிட் கொடுத்தாரு. அவருடைய படத்திலேயே நிறைய கலெக்ஷன் ஆன படம் கருப்பு மூவி தான். சோ அதை தொடர்ந்து இப்ப நிறைய படங்கள் வந்து கமிட் ஆயிருக்காரு, நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய புதிய படத்தோட அப்டேட்டுமே வந்திருக்கு. சோ நீங்க அந்த அப்டேட் பாத்தீங்களா? பார்த்தேன். நீ சொல்றது வந்து சூர்யா 48 தான். ஆமா. ஓகே, அது வந்து யாருன்னா ஞானவேல் டைரக்ஷன் பண்றாரு. சாயபங்கர் மியூசிக்ல கயாடு லோஹர் வந்து ஃபீமேல் லீடா பண்றாங்க. குட்டி ராக் ஸ்டார் இருக்காரு இந்த படத்துலயும் சாய். ஓகே, நம்ம வந்து ஞானவேல் பத்தி முன்னாடி சொல்லிடலாம். ஏன்னா அந்த கூட்டணி இருக்குல்ல, சூர்யா ஞானவேல் கூட்டணி ஜெய்பீம்ல வந்து சூப்பர் ஹிட் அடிச்சு. எந்த மாதிரி படம்? செம படம் அது. அதே மாதிரி எனக்கு உண்மையிலேயே அந்த படம் ஏன் தேட்டரில் ரிலீஸ் ஆகணுன்றது இன்னி வரைக்கும் ஒரு கவலை இருக்குது. அதெல்லாம் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஸோ அந்த டைம் சுச்சுவேஷன் கோவிட் சுச்சுவேஷனில் இருந்ததுனால நம்ம வந்து ஓடிடியில் பார்த்தோம். உண்மையிலே டிசர்வ்டு. அந்த படத்துக்கு வந்து உண்மையிலே டிசர்வ்டு தான். எனக்கு தெரிஞ்சு நேஷனல் அவார்டு வாங்கினாருன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்ப வந்து எப்படி இந்த கருப்பு படம் தான் வந்து அவருடைய கரியர்லயே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்களே. ஜெய்பீம் படம் மட்டும் அப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஜெய்பீம் படம் வந்து அவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கும். வேர்ல்ட் வைட் அந்த படம் செம்ம கலெக்ஷன் ஆயிட்டு அவருடைய கரியர்லயே அந்த படம் தான் வந்து ஒரு செம்ம பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கும். கண்டிப்பா அமைஞ்சிருக்கும். ஆனா அந்த படத்துல ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. என்னன்னா, அந்த ஒரு அந்த காவல்துறை போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்னன்னா, அவர் பின்னாடி வந்து ஒரு சமுதாயத்தை குறிக்கிற மாதிரி ஒரு குறியீடு ஒன்று வச்சுருந்தாங்க அந்த கேலண்டரில். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சமுதாய மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டரை உடைப்போன்ற மாதிரி பல விஷயங்கள், பல எதிர்ப்பு குரல்லாம் சூர்யா அவங்க எதிராக வந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இந்த படம் ஜெய்பீம் செம்ம ஹிட் ஆச்சு. ஓகே, நம்ம வந்து இது வரைக்கும் ஜெய்பீம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதோட கூட்டணி வந்து இப்போ மறுபடியும் உருவாகிருக்கு. ஞானவேல் சூர்யா கூட்டணி. என்னன்னா சூர்யா 48. அந்த படம் எதை பற்றின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த படமே வந்து ஒரு நீதியரசர் சந்துரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தழுவி தான் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டை கொடுத்துச்சு ஜெய்பீமே. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சூர்யா 48 படம். அது இந்த படம் யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, 5 ரூபா டாக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். அதாவது வட சென்னை பக்கம், குறிப்பாக எங்கள் ஏரியா பக்கம், இந்த எருக்கஞ்சேரி, வேசர்பாடி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அவர் பேர் வந்து திருவேங்கடம் வீரராகவன். ஒரு மருத்துவர். இன்றைக்கி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ புடுங்கலான்னு தான் பார்ப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸே, ஒரு சாதாரண ஒரு கிளினிக்கு சொல்கிறேன் 500 ரூபா. அது தாண்டி ஒரு மருந்து வாங்கணுன்னா ஒரு 500 ரூபா. நீ 1000 ரூபா இல்லாமல் ஒரு சாதாரண கிளினிக்கு இன்றைக்கி போக முடியாது. அந்த வகையில் ஏழை மக்கள்லாம் இன்றைக்கி வந்து அவங்களுக்குலாம் வந்து 1000 ரூபான்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. ஆனால் அதெல்லாம் பார்க்காம அந்த நான் சொன்னல அவர் மதிப்பிற்குரிய திருவேங்கடம் வீரராகவன் அவர்கள் வந்து 2 ரூபா 5 ரூபான்ற மாதிரி வெறும் ஒரு பேருக்குன்னா அது வச்சுட்டு ஏழைங்களுக்கு வந்து ஒரு சிகிச்சை பண்ணியிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக பெரிய விஷயம். ஸோ அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்க போகுதுன்ற மாதிரி நமக்கு ஒரு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், இது உண்மை சம்பவத்தை எடுத்து வச்சு தான் இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த கூட்டணி வந்து ஏற்கனவே ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு ஒரு எவ்வளோ சூப்பராக ஒரு படத்தை காட்டிட்டாங்க. இவரோட வாழ்க்கை வரலாறையும் நாளைக்கு காட்டும் போது அது எத்தனை மாணவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ சூர்யாட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான். அவர் ஒரு படத்தை எடுத்தாருன்னா ஒரு கிளியராக அது வந்து மக்களுக்கு எப்படி போய் சேர்க்கணும், அது மக்களுக்கு எந்த வகையில் ஒரு நல்ல விதமாக போய் அமையும் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணி அவருடைய எல்லா படத்துலையுமே வந்து ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி, மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து இது மூலியமா வந்து கொண்டு போய் சேர்க்குற மாதிரி தான் அவருடைய கதைகளுடைய செலெக்ஷனுமே அமைஞ்சிருக்கு. அது பல இடத்துல அவர் சறுக்கி இருக்காரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல நம்ம 2020 எடுத்துக்கலாமே சூரரை போட்டு. ஆமாம், அதுவுமே தேட்டரில் ரிலீஸ் ஆகல, அதுவும் ஓடிடி தான். ஸோ அது ஒன்று சூரரை போட்டு ஜெய்பீமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் எங்கே வந்துச்சுன்னா கங்குவாவில் வந்துருச்சு. ஓகே, அது வந்து நம்ம தவிர்த்துட்ட கூட அதுக்கடுத்து கருப்பு, இப்போ அதுக்கடுத்து நம்ம இப்போ சொல்கிற சூர்யா 48 எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் சூர்யா அவர்களுக்கு போயிட்டுருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஸ்டோரி வந்து மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதா இல்லையா? எப்படா இருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அவர் யாருன்றதை. பெருசாக கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ உண்மையாக ஃபுல்லாக அவரோட வாழ்க்கை எப்படின்ட்டு இருக்கும், அந்த சூர்யா அவர்களே நடித்து இருந்தால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது நமக்கு ஆர்வம் வருது இல்லை.
நான் அந்த படத்துக்கு நான் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நானுமே அந்த அப்டேட்டோட அந்த போஸ்டர் பார்த்தேன். அதுலயுமே அதான் அந்த டாக்டருடைய அந்த அவுட்லைன் மட்டும் போட்டிருந்தேன். அப்பவே தெரிஞ்சிச்சு சூர்யா சார் வந்து ஏதோ ஒரு டாக்டர் ரோல்ல தான் பண்ண போறாருன்னு. ஸோ நானுமே வந்து இந்த ட்ரூ ஸ்டோரியை வந்து சூர்யா சார் வந்து அதுல நடிச்சா, எப்பவுமே சூர்யா சார் வந்து எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னு நமக்கு தெரியும். அவருடைய கேரக்டர்ஸ் அவர் வந்து சூஸ் பண்ற விதமா இருக்கட்டும், அவருடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், அவர் பண்ற அந்த எமோஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது அது ஒரு மக்களுக்கு வந்து அது வேற மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்குமே நான் செம்மையா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும். ஆக்சுவலாக நான் கருப்பு படமே நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். எப்போனா ஒரு 2 நாள் முன்னாடி தான் நான் அமேசான் ப்ரைமில் பார்த்தேன். அதில் வந்து லியோவோட அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. எனக்கு அப்போயே என் ஃப்ரெண்டு சொன்னான், தேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸ். அதுவும் இல்லாமல் கரெக்டாக முதலமைச்சராக விஜய் ஆனதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுலேயும் வந்து இன்ட்ரோ சீன்லேயே வந்து விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுன்னு போட்டாங்க. எனக்கா அந்த சீன்ஸ்லாம் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தப்போ பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளேயே பார்த்தா இந்த லியோ சீனில் அந்த யார் சாண்டி மாஸ்டர் அதில் அந்த சாக்லேட் காஃபின்னு சொல்கிற அந்த சீன் இருக்குல்ல, அதை வச்சுருக்காங்க கருப்பில். அதில் ஒரே ஒரு சீன் வந்து சூர்யா அவர்கள் சொல்கிறாரு, நம்ம காஃபி ஷாப் நண்பருக்கு மேலே தேவையில்லாமல் கேஸ் வரணும் போது பேக்ரவுண்டில் விஜய் அவர்களை காட்டுறாங்க அந்த படத்தில். அதை நான் இதில் தான் பார்த்தேன். எனக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆச்சு, ஐயோ இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தா செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துருக்குமே அப்படின்ற போது. குறிப்பாகவே நான் ஏன் அதை சொல்ல வந்தேன்னா, சூர்யாவுக்கு எல்லா தரப்பும் ஃபேன்ஸ் இருக்காங்க. விஜய் அஜித்ன்ற மாதிரி அவருக்கு வந்து ஹேட்டர்ஸே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அவர் படத்திலேயே விஜய் அவர்களோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அதை ஒப்பிட்டு இப்போ அடுத்த படம் சூர்யா வரும்போது விஜய் அவர்களோட ஃபேன்ஸோட ரெஸ்பான்ஸ் சூர்யாவுக்கு எவ்வளோ இருக்கும்ன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அவரோட சப்போர்ட் எவ்வளோ இருக்கும்னு புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ அடுத்த படம் ஷுவர் ஹிட்டு சூர்யாவுக்கு, எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓகே, நான் இந்த படத்துக்கு வந்து சாய பயங்கர் வந்து மியூசிக் பண்றாரு. ஸோ சாய பயங்கர் வந்து பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக நிறைய படங்களுக்கு வந்து அவர் கமிட் ஆகிருக்காரு. என்னன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து வந்து சாய பயங்கர் அவர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்து எதுக்காகன்னு நினைக்கிறீங்க? சாய் அபயங்கர் வந்து நான் எனக்கு ஃபஸ்ட்டு அவர் போட்ட மியூசிக், நான் அந்த யார் ஒரு ஆல்பம் சாங், ஓகே அவர் பேர் மறந்துட்டேன். ஒரு ஆல்பம் சாங் ஒரு பாட்டுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யாரா அது மியூசிக் டைரக்டர் புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப சாய் அபியங்கர்னு போட்டுருந்துச்சு. யாரோ புதுசாக வந்துருக்காங்க போல். ஒரு காலத்துலனா என்ன இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ், யுவன் அப்படின்ற காலத்தில் இன்றைக்கி பல பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களே தாண்டி இந்த மியூசிக் ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது சாய் அபியங்கர் கூகுளில் போட்டு பார்த்தா தான் தெரியுது. ஒரு சின்ன பையன், யாரா இவனடா இவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டிருக்கான். அப்புறம் ஹிஸ்ட்ரியில் யார் யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சிங்கர்ஸ். ஓ இவரோட பையன் தானா அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுக்கடுத்து தொடர்ந்து பல இன்னொன்று பார்த்தோம்னா ஒரு ஆல்பம் சாங் சொன்னீங்களா, அதில் வந்து சாய பயங்கரம் அவங்களோட சிஸ்டரும் தான் பாடியிருப்பாங்க. அப்படியா? ஃபேமிலியே வந்து ஃபுல்லாக மியூசிக் சிங்கர். ஆமாம், மியூசிக் ஃபேமிலி தான் அது. அதுக்கடுத்து பல ஆல்பம்ஸ் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ ரீசெண்டாக வந்ததில் கூட வெளி வீக்குன்னு ஒரு ஆல்பம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆல்பம் மூலியமாக பல ஹிட்டை கொடுத்துட்டாரு. யாரா அந்த மனுஷன் அடுத்து படத்துக்கும் கமிட்டாக இருக்கான்னு பார்க்குறப்ப டூடுலேயும் செம மியூசிக்கு. அதுக்கடுத்து சூர்யா படத்துக்கு போடுறதுக்கு பெரிய ஆளாக இருப்பான் புள்ளியப்பா அப்படின்ற மாதிரி கருப்பில் போட்ட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பிச்சிருச்சு. அதை ஒட்டி இப்போ மறுபடியும் சூர்யா கூட மறுபடியும் அவர் வந்து ஒர்க் பண்ணுறாருன்னா உண்மையிலே பெரிய விஷயம். அவர் இன்னும் கெரியரில் எங்கே போகிறாருன்னு தெரியல. ஆனால் குட்டி ராக் ஸ்டார்ன்ற மாதிரி இப்போ பல பேர் அவருக்கு ஒரு பேர் பட்டமும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ராக் ஸ்டார் அனிருத் ஒரு குட்டி ராக் ஸ்டாராம். சரி, ஓகே. நான் இப்போ வந்து சூர்யா அவர்களை பார்க்கும்போது வந்து தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி நிறைய பசங்களை வந்து படிக்க வச்சுட்டு வராரு. அதே மாதிரி அவரோட படங்களையுமே வந்து மக்களுக்கு வந்து நிறைய மெசேஜ் வந்து சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ ரீசெண்டாவுமே அவர் அரசியலுக்கு வர போறதா நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா ஆக்சுவலாக கிட்டத்தட்ட சூர்யா அவர்கள் இன்னைக்கு நேற்று கிடையாது, அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா வந்து பல மாணவர்களை வந்து படிக்க வச்சுருக்காரு. நம்மளும் கண்கூடாக பார்த்துருக்கோம். பல மாணவர்கள் வெளிநாட்டுக்கும் போயிருக்காங்க. வெளிநாட்டில் போய் நல்ல நிலைமையில் இருக்காங்க. அப்படிலாம் பார்க்கும்போது அவர் சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த படத்துலையும் சொல்கிறாரு, நிஜத்துலேயும் அதே விஷயத்த செயல்படுத்தி கட்டுறாருல. அதுதான் வந்து சூர்யா உண்மையிலே வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு உண்மையான ஹீரோன்னு நான் சொல்ல வரேன். அப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு அரசியலுக்கு வராருன்ற அந்த ரூமர் இருக்குது. அதை நான் வந்து ஒரு ரூமராக இருந்தால் ஒரு உண்மையான என்ன இருக்கும், அதுவும் நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அவர் அரசியல் வந்து மக்களுக்கு இன்னும் சிறப்பாக வந்து மக்கள் பணியாற்றுறாருன்னா அதை நம்ம வரவேற்று தான் ஆகணும். ஏன்னா யாரும் அரசியலுக்கு வராங்க உண்மையாலே மக்களுக்கு உழைச்சி, குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நினைக்கிறது. ஒரு மேடையில் வந்து ஒரு குழந்தை அழுதும், ஒரு பொண்ணு ரொம்ப ஏழை, என்னை இவர் தான் படிக்க வச்சாருன்னு சொன்னால் அவரும் வந்து அங்கே பிரேக் டவுன் ஆகி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க அந்த மேடையில். அதெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலே ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் வர்றதுல தப்பே கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். பொறுத்து வந்து பார்ப்போம்.
ஓகேண்ணா, இப்போ சூர்யா சாரோடைய அடுத்த படம் வந்து இதுவுமே வந்து ஒரு செம்ம பெரிய ஹிட் ஆக போகுது. அதை நம்ம கூடிய சீக்கிரத்துல பார்ப்போம். அதை பத்தியும் வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட பேசுனீங்க. நன்றி. நன்றி.